ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார். இந்த சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் நடக்கிறது தான். அதாவது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை நட்பின் நிமித்தமா ஒரு இணக்கமாக போய் சந்திக்கிறது, நலம் விசாரிக்கிற விஷயத்தை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். ஆனா எல்லாரும் கேட்கலாம், ஏன்பா இவர் வீடு தேடி போய் வந்து சந்திக்கிறாரு, அதுவும் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன கையோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க வந்து இடிக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அரசல் பரசலா பேசியிருக்காங்க. ஒருவேளை திமுக கூட கூட்டணி வைப்பாரா, விஜயை தவிர்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கான்வர்சேஷன் நடக்கும் பொழுது வெளியில அரசல் புரசல் என்ன பண்ணாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வாசல் வரைக்கும் போய் என்ன பண்றாரு, வரவேற்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், அதனால மரியாதை நிமித்தமா என்ன பண்றாரு, போய் சந்திக்கிறார். உடனே இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசினார். ஆனா இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது கொஞ்சம் உற்று நோக்க தான் பார்க்க வைக்குது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ சூசகமா பேசுறாரோ அப்படின்ற கோணத்துல தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறீங்களா அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் என்கிட்ட பேசல, நான் அவர்கிட்ட பேசல அப்படின்னு. அப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னா, அவர் வந்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல, வைப்பேன் அப்படின்னு சொல்லல. அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ இப்போ இங்க அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னா, இப்போ நீங்க திமுகவை எதிரியா நின்று என்ன பண்ணாங்க பார்த்துட்டாங்க. அது இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து, எப்போ எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிர்ப்பு நிலையிலே இருந்து அரசியல் செய்தாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம், ஜெயலலிதாக்கு அப்புறம் இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னா திமுகவுக்கு எதிர்ப்பு நிலை தான். இவங்களுக்குள்ள கொள்கைகள் ஒன்றாதான் இருக்கும், கோட்பாடுகள் ஒன்றாதான் இருக்கும். ஆனா எங்களுக்கு எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக, திமுகவுக்கு எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக. இந்த இரு துருவங்களா தான் இங்க தமிழ்நாட்டுல கட்சி என்ன பண்ணிருக்காங்க, நடத்திருக்காங்க, ஆட்சியும் புரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிரிய போயிட்டு நிரந்தர எதிரி கிடையாது, நண்பன் அப்படின்றாரு. அப்போ ஃபியூச்சர்ல, அதாவது தேர்தல் நெருங்கும் பொழுது இங்க திமுகவோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு நேர்கோட்டுல பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. என்னன்னா, எங்களுக்கு திமுக வந்து தாய் கழகம் தானே, அதனால அவங்க கிட்ட நாங்க போய் சேர்தல் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க அதிமுகவும் பாஜகவும் ஒழிக்கணும்னா இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா இது உண்மையும் கூட. ஏன்னா நீங்க அதிமுக பாஜகவை உள்ள நுழைய விட்டுட்டீங்கன்னா இங்க தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு முடியாது. அடுத்த 5 வருஷம் இல்ல, அதோட நீங்க தமிழ்நாட்டை என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றதுக்கு ரொம்ப முனைப்பா என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. இதுக்கு ஒரு வழிகாட்டியா தான், இதுக்கு ஒரு துருப்புச்சீட்டா தான், இதுக்கு ஒரு பாதை அமைக்கிறதாக தான் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்குள்ள கூட்டணி வச்சு பயணிக்கிறாங்க பாஜக. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவையும் அதிமுகவையும், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற இந்த சித்தாந்த கொள்கை இருக்குல்ல, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்போ ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கூட்டணியை உடைக்கணும்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கணும்னா, பாஜகவை ஒழிக்கணும்னா இங்க ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்துலையும் அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. உண்மையிலேயே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். முதல்வர் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவா நிக்கலாம். ஏன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியில ஓபிஎஸ் அவர்கள் இருந்து விலகி ஆர்பி உதயகுமாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து எத்தனையோ தடவை என்ன பண்ணாங்க, லெட்டர்கள் கொடுத்தாங்க, ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, அதை வந்து காலம் தடுத்துட்டு வந்தது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஏன்னா திமுகவுக்கு நல்லா தெரியும் யாரை நமக்கு எதிரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நல்லா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியை நம்ம எதிரியா வச்சோம்னா பாஜக அப்படின்னு ஒண்ணு உள்ள வந்துடும், கூடயே வந்துடும். சோ ஓபிஎஸ் நம்ம எதிர்ப்பு நிலையில இருப்போம். அவர் தான் உண்மையான அதிமுக. எம்ஜிஆரை தொடர்ந்து, ஜெயலலிதாவை தொடர்ந்து ஓபிஎஸ் தான் உண்மையான அதிமுக. அவரை நம்ம எதிர்ப்பு நிலையில வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து என்ன பண்ணுச்சு, ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருந்தது. இப்பவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதாவது திமுக அதிமுக என்ற எதிர்ப்பு நிலை ஆதரவு இருக்குல்ல, இப்போ நீங்க
உதாரணத்துக்கு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க வந்து கருணாநிதி விமர்சிச்சாலும் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணுவார். கருணாநிதி காலத்திலையும் எம்ஜிஆர் அவர்களை விமர்சிச்சா கருணாநிதி என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்ணாரு. இது மாதிரி தான் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு. ஒரே பங்காளி தான் சார். திமுக அதிமுகன்றது பங்காளிங்க தான். பங்காளிங்குள்ள சண்டை தான், மத்தபடி வேற எதுவுமே இல்லை சார். இவங்க வந்து நேர்கோட்டில இருந்து எதிர்க்கிறாங்களா, எதிர்க்கல. இவங்களுக்கு மொத்த எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். பாசிசத்தையும் சனாதனத்தையும் உள்ள நுழைக்க கூடாது அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு தன்னுடைய தவறுகளை என்ன பண்ணாங்க, உணர்ந்தாங்க. அதிமுக ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, நான் வரலாற்றிலேயே ஒரு தவறு செஞ்சுட்டேன் பாஜக கூட கூட்டணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறு என்ன பண்ணாங்க, உணர்ந்தாங்க. பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது. பாஜகவுடைய சித்தாந்தங்கள், கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறத ஜெயலலிதா அவர்களும் விரும்பல, கலைஞர் அவர்களும் விரும்பல. ரெண்டு கட்சியும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணிக்குள்ள போன பிறகுதான் இவங்களுடைய திட்டங்கள் என்ன, சதி திட்டங்கள் என்ன, தமிழ்நாட்டை எப்படி அழிக்கலாம், தமிழ்நாட்டை எப்படி சிதைக்கலாம் அப்படின்ற திட்டங்கள் என்ன அப்படின்றத ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டு அத்தோட கை கழுவுனவங்க தான். நீங்க ஜெயலலிதா அவர்கள் 1999 கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க. பாஜக கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு கூட்டணியில வந்தாங்க. ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட்டணியில பேசவில்லை. லேடியா மோடியா அப்படின்னு கேட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர். அப்ப அவங்க கூட என்ன பண்ணல, பாஜக கூட கூட்டணியே இல்லை. பாஜகவை இங்க நுழைய விடல. கலைஞர் இருக்கிற ஏன் இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கவே இல்லை. ஒரே முறை வச்சாங்க, அதோட வாபஸ் வாங்கினாங்க. இதுவரைக்கும் பாஜக கூட கூட்டணியில பாஜகவை முழுசா எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதிமுக அப்படி இல்லை. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு முழுசா ஆட்கொண்டுட்டாங்க. பாஜக அதிமுக ஆட்கொண்டாங்க. சசிகலாவை ஆட்கொண்டாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்கொண்டாங்க, ஓபிஎஸ் ஆட்கொண்டாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கும். ஓபிஎஸ் அவர்களுக்கு சுயநலம் இருக்குது, இல்லலாம் சொல்ல. என்ன சந்திக்கல, என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க, என்ன புறம் தள்ளிட்டாங்க, என்ன கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, என்ன இழிவுபடுத்திட்டாங்க. இவங்களுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ அவர் எதிர்த்து அரசியல் செய்யற. பரவாயில்ல, இப்போ வச்சு நான் அவர் உணர்ந்துட்டாரு. பாஜக இப்படிதான். பாஜக நம்பினவர்களை இந்த அளவுக்கு கைவிடுவாங்க, இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்க. பாஜகவுக்காக இவர் எந்த அளவுக்கு எல்லாம் உண்மையா இருந்திருக்கிறார் தெரியுமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை அதாவது தூக்கி விசிறடிக்கிற மாதிரி என்ன பண்ணீங்க, தூக்கி விசிறடிச்சுங்க. இப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன். ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, கடைபிடிக்கிறார். எப்படி 1999 ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்களோ, நான் வரலாற்றிலே ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், பாஜக கூட கூட்டணி வச்சு அதை நான் மனசார ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஒத்துனாங்க. சோ அதே ஸ்டாண்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, பின்பற்றாரு. ஜெயலலிதா பாணியிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்பற்றி, நான் பாஜக கூட கூட்டணி வச்சா அது பெரிய தப்பு, இனி நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடியும் பொழுது, நான் பாஜக கூட்டணியில இல்ல, என்னைக்குமே இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப கூட்டணியில் வச்சிருக்காரு. நான் அந்த தவறை செய்ய மாட்டேன், நான் இதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இருந்தாலும் இங்க பாஜக கூப்பிட்டு சமரசம் பேசுவாங்க, பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் உடைய மாசு என்ன, தென் மண்டலங்கள்ல அவருக்கான இருக்கிற செல்வாக்கு என்ன அப்படின்றது அதிமுகவை விட பாஜகவுக்கு நல்லா தெரியும். திரும்பவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஆனாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போக, அதுக்கு முன்னாடிதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு கொஞ்சம் இணக்கமா போயிருவோம். இந்த இணக்கமா போறது வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடிமையா போறாரு, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிரி கிட்ட போயிட்டு தஞ்சம் அடைகிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு நலனுக்காக யாரு வேணாலும் எப்ப வேணாலும் இங்க கை கோர்க்கலாம். ஏன் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, போராடி இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கை கோர்த்து என்ன பண்ணிருக்காங்க, போராடி இருக்காங்க மத்திய கவர்மெண்ட் எதிர்க்காங்க. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு நலன், நீங்க நாங்க நம்ம இது பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம். ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு பொது எதிரி இருக்கிறான்ல, அந்த எதிரியை உள்ள விடக்கூடாது. அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அந்த எதிரியை நம்ம என்ன பண்ண முடியாது, உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுமை மிக்க தலைவர்கள் என்ன பண்ணாங்க, சிந்திச்சிருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. பொது எதிரியே ரெட் கார்பரேட்டை போட்டு உள்ள வச்சு தலைவாழையில போட்டு என்ன பண்றாங்க, பந்தி கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி. இதுதான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவருடைய ஸ்டாண்டு கரெக்ட் தான். திமுகவுடைய ஆதரவுல போய் நின்று
அதாவது எதிர்ப்பு நிலைமையில போயிட்டு ஆதரவா நின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக தலை தூக்காது. அதனால திமுக ஆதரிக்கிறது ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு வந்து ஒரே பெரிய கஷ்டம் இல்ல. அவங்க இங்க வந்து தாய் கழகம் தான் அப்படின்றத ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர் ஸ்டாண்டர்டா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க பாஜகவை வீழ்த்தணும்னா, முழுசா வீழ்த்தணும்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டாண்ட்ல திமுகவுக்கு ஆதரவு நிக்கிறது. சொல்ல முடியாது சார், கூட்டணி வைக்கலாம், வைக்காமையும் இருக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போகவே மாட்டார். ஏன்னா அப்படி போயிட்டாரா, உண்மையான அம்மாவின் விசுவாசிகள், எம்ஜிஆரின் தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள் எல்லாரும் நிர்வாகிகளா இருப்பாங்கல்ல, அப்ப இது திமுக பக்கம் போறதுக்காகத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்மளை எல்லாம் முட்டாளாக்குறாரா அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு வரும்ல. அதனால அதிமுக ஓட்டை இழக்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன் வர மாட்டார். ஏன்னா திமுக பக்கம் போயிட்டா இங்க இருக்கிற அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த ஓட்டுகள் எல்லாம் வேற பக்கம் செதறி போயிடும். அதனால இங்க அதிமுக ஓட்டு நம்ம சம்பாரிச்சணும், அதிமுக கட்சியை நம்ம என்ன பண்ணோம், கைப்பற்றணும். அப்படின்னா இங்க நமக்கு வந்து என்ன பண்ணணும், தனியா நின்னுதான் ஆகணும். திமுகவை எதிர்ப்பு நிலையில நின்று சந்திக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து திமுகவை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வழி வந்திருக்கிறாங்க. தொண்டர்களையும் அப்படி அந்த ஒரு மனநிலைமையில தான் வச்சிருந்திருக்கிறாங்க, ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க ஓபிஎஸ் அவர்கள் அதே வழியில எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியிலேயே அவர் வருவார், கூட்டணி சேர மாட்டார் அப்படின்னு இன்னொரு தரப்பினர் சொல்றார். அரசியல்ல ஓபிஎஸ் ஐயா சொன்ன மாதிரி தான், யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. தமிழ்நாட்டு நலனுக்காக இங்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடினால் இங்க வெற்றி உண்டு, உரிமைகளை மீட்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஓபிஎஸ் அவர்களும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவரு ஓபிஎஸ் ஐயா தெள்ள தெளிவா சொல்லிட்டார், நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உடல்நல விசாரிக்கிறது தான் போனேன், அரசியலை பத்தி நான் எதுவுமே பேசல, நாங்க கூட்டணியை பத்தி எதுவுமே பேசல. அவர் ஒரு முதலமைச்சர், நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கழகத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாளர், அதுக்காக நான் போயிட்டு என்ன பண்ண நல்லா விசாரிச்சேன் அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லி இருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்பவே என்ன பண்ணிருக்கு, பேசும் பொருளா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு உறவை முறிச்சு கொண்டு கையோட தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.